2013 ஒரு லிஃப்ட்ல ரெக்கார்ட் ஆன ஒரு வீடியோ உலகம் ஃபுல்லா வைரல் ஆயிருக்கு. 19 நாள் கழிச்சு அந்த வீடியோல இருக்கிற பொண்ணு சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. 2013 கனடாவை சேர்ந்த ஒரு மாணவி, அவங்க பேர் எலிசா லாம், வயசு 21, அமெரிக்கால இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ்ல சிசில் ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்க. சில நாட்கள் கழிச்சு அவங்க திடீர்னு காணாம போயிருக்காங்க. கடைசியா அந்த ஹோட்டல் லிஃப்ட்ல இருக்கிற ஒரு வீடியோல தான் அவங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ரெக்கார்டர் வீடியோல அவங்க யாரையோ பார்த்து பயப்படுற மாதிரியும் யார்கிட்ட இருந்தோ பயந்து ஓடுற மாதிரியும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. சில நாட்கள் கழிச்சு ஹோட்டல்ல தங்கி இருந்த கஸ்டமர்ஸ் தண்ணியோட டேஸ்டும் ஸ்மெல்லும் வேற மாதிரி இருக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் செக் பண்ணி பார்த்தப்போ ஹோட்டல் மேல்மாடியில இருக்கிற வாட்டர் டேங்க்ல எலிசா லாமோட உடல் கிடைச்சிருக்கு. எலிசா லாம் மனநோயால பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு பைபோலர் டிசார்டர் அப்படின்ற ஒரு வியாதி வந்ததாம். சில நாட்களாகவே மருந்து எடுக்கல அப்படிங்கறதும், அதனால அவங்க இல்லாததை இருக்கிறதா நினைச்சு தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதா நினைச்சு வாட்டர் டேங்க்ல போய் ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. இருந்தாலும் அவங்க மரணத்துல இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு உறுதியா ஒரு காரணம் இது வரைக்கும் மருத்துவர்களால சொல்ல முடியல. அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் ட்ரூ கிரைம் வீடியோஸும் மிஸ்ட்ரி வீடியோஸும் பாக்குறதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.